ரேஸ் இன்ஜின் சவுண்ட் வருது. பாடி சீரியஸ்லியே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. எனக்கு ஆசையாக இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 2025 நியூ RS 200. இந்த வண்டி தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். இந்த வண்டியை ரிவ்யூ எடுக்க நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா சானிட்டோரியமில் இருக்க பஜாஜ் ஷோரூமுக்கு தான் வந்திருக்கோம். ஜெய் பஜாஜ். அதுக்கு முன்னாடி I got a lot of shit to say, so I'ma do this every day. I'll be writing things until I'm fucking buried in my grave. 6 feet deep under, but my body won't decay. Cause my messages are timeless, so they'll put them on display. Oh yeah, I rap with a certainty, I have a sense of urgency. A message for eternity, for everyone internally. I had some people burning me, but now they fucking learn to see I ain't the one to fuck with, now they looking nervously. And I don't really care what you think of me, respectfully. You can kick rocks if you think you're fucking better, see. I will outwork you, turn you to an enemy. Hurt you so bad that you're gonna need some therapy. I got the motherfucking recipe. I've been cooking up hits, I'ma leave a legacy. You'll be looking small when you're standing right next to me. I'm 5'10", bitch, but I'm 10 feet next to me. I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Cause I don't give a fuck what you say. Yeah, I'ma do shit my way. So you can go kick rocks, I'ma stack bricks up, build what I want to make. Yeah, I'ma do it my way. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எந்த வண்டி ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோன்னா RS 200. இதை தான் நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கோம். இந்த வண்டியை சொல்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டியில் மொத்தம் உங்களுக்கு 3 கலர்ஸ் வந்திருக்கு, ஓகேங்களா? ஒன்று ரெட்டு, ஒன்று க்ரே, ஒன்று ஒயிட். இது வந்து ஸ்டிக்கரா, ஜஸ்ட் ஸ்டிக்கர் மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஆனால் பின்னாடி கொடுத்துருக்க அந்த RSன்றது சீரியஸ்லி செம்மையாக இருக்குது. சான்ஸே இல்லை. எனக்கு இந்த இண்டிகேட்டர்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏதோ மாடு கொம்பு வளைஞ்ச மாதிரி இருக்குது இந்த இண்டிகேட்டர்ஸு. சான்ஸே இல்லை. வண்டியோட பாடி சீரியஸ்லியே ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு சின்ன கண்ணுக்குட்டி ஓட்டுற மாதிரி இருக்கும் போல இருக்குது. எனக்கு ஆசையாக இருக்குது இதை ஓட்டி பார்க்கணுன்னு. இன்றைக்கி நம்ம ரைட் ரிவ்யூ இருக்குது. சரி, இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா இது ஒரு 200cc இன்ஜின். இது ஒரு சிங்கிள் சிலிண்டர் 4 valve இன்ஜின். இதில் உங்களுக்கு வந்துட்டு ப்ளூடூத் வருது, ரைட் மோட்ஸ் வருது, டியூவல் சேனல் ABS வருது. தென் வந்துட்டு இதில் வந்துட்டு உங்கள் சொன்ன மாதிரி ஒரு 3 கலர்ஸ் வருது கொடுத்துருக்காங்க. பாடி ஃப்ரேம் சீரியஸ்லி சூப்பராக இருக்குது. ஹேண்டில் பார்லேருந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்களா USB சார்ஜ் போடுறதுக்கு கூட போட்டு கொடுத்துருக்காங்க. USB சார்ஜ் போட்டு கொடுத்துருக்காங்க. மோட்ஸ் மாற்றுறதுக்கு கொடுத்துருக்காங்க. 24.5 PS பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது 9000 RPMல. சீரியஸ்லி சான்ஸே இல்லை. சூப்பராகவும் இருக்குது வண்டி. சொல்லணுன்னாலே எனக்கு இதோட மெயின் அட்ராக்ஷன் RS லவ்வர்ஸ் எல்லாருக்குமே பிடிச்சது இதோட ஐ. ஏதோ ஒரு ஈகிள் ஐ மாதிரி இருக்கும்ல இந்த வண்டி பார்க்கறதுக்கு. சீரியஸ்லி நல்லா இருக்குல்ல. ஏதோ ஒரு டக்குன்னு பார்த்தா நல்லாயிருக்கு. எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் தான் வருது. மெட்டல் எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் தான். பாடி எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் தான். மட்கார்ட் குவாலிட்டி ஓகே. மற்றபடி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. இண்டிகேட்டர் சீரியஸாக அவங்க இந்த இண்டிகேட்டருக்கு இந்த டிசைன் கொடுக்கணும்னு நினச்சதே சீரியஸ்லி குட் ஒன். நல்ல ஒரு இது கொடுத்துருக்காங்க. வண்டி உங்களுக்கு பாருங்களேன், இந்த இன்ஜின் கிட்ட மட்டும் கோல்டன் ஒரு பிரான்ஸ் கோட்டடில் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ரேஸ் ஸ்போர்ட்ஸு உங்களுக்கு 3 மோட்ஸ் வந்துடுது இந்த வண்டியில். தென் டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான். யூஎஸ்டி சஸ்பென்ஷன் இல்லை, டெலிஸ்கோபிக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. சான்ஸே இல்லை. வண்டி வேறு மாதிரி இருக்குது. நான் ஒரு 5.8 இந்த வண்டியில் நான் உக்காந்து பார்க்குறேன். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட ஹைட் எவ்வளோ இருக்கும் பார்த்தீங்களா? 820 mm. நல்லா புரிஞ்சுக்கோங்க. டியூக் 250 800 mm தான், ஓகேங்களா? பார்க்காதவங்க டியூக் 250 வீடியோ போட்டிருப்போம், அதை பாருங்கள். இது 820 mm. எக்ஸாம்பிள் இதோட ஹைட்டும் டியூக் 200 ஹைட்டும் ஒன்று, ஓகேங்களா? இதோட வண்டி வெயிட்டு பார்த்திங்கன்னா ஒரு 160 kgன்னு சொல்லியிருக்காங்க. வண்டியோட வெயிட்டு மேனேஜபிள் தான், அதெல்லாம் எதுவும் இல்லை. இது ஃபுல் ஃபைபர் பாடின்றதுனால நம்ம கொஞ்சம் பாடியை பார்த்துக்கணும். எங்கேயாவது உரசிடுறதோ அதெல்லாம் பட்டால் அப்புறம் கடப்படா இருந்தோம். RS 200 எப்படி இருக்குது?
ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் சீரியஸ்லி ஒரு 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 ரேஸ் பைக், ஒரு அட்வான்ஸ் ரேஸ் பைக்கை நம்ம ஓட்டினா எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீல் கொடுக்குது எனக்கு இதில். டக்குன்னு உட்கார்றப்ப அந்த கட் ஹேண்டில் பார் இருந்து எனக்கு இந்த டைப் ஆஃப் ஹேண்டில் பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு இது வந்து உங்களுக்கு ரிலாக்ஸான ஓட்டுறதுக்கு உங்களுக்கு சீரியஸாக ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். ஏன்னா இது வந்து ஸ்போர்ட்ஸ் டைப்புன்றதுனால நல்லா அப்படியே பேக்கில் கொடுப்பாங்க, அந்த மாதிரிலாம் கொடுக்கல. உங்களுக்கு ஓரளவுக்கு ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது. கால் வைக்கிறதுக்கு பிரேக்கிங்லாம் சூப்பராக இருக்குது. நைஸ், சான்ஸே இல்லை. ஹார்னு உங்களுக்கு என்னென்ன கில் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, செல்ஃப் ஸ்டார்ட் கொடுத்துருக்காங்க, மோட்ஸ் மாற்றுறதுக்கான சுவிட்ச் இதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள், நீங்கள் இதில் உங்களுக்கு டிஸ்பிளே தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல உங்களுக்கு மோட்ஸ் மாற்றுற சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ஆஃப் ரோடில் இருக்குது, ரோடில் இருக்குது, ரெயின் மோடு, ரெயின் போ ஓகே, ரெயின் மோடு, அதுக்கப்புறம் ஆஃப் ரோடு, இந்த மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கலாம். உங்களுக்கு டியூவல் ஏபிஎஸ் தான். ஏபிஎஸ் டிசேபிள் பண்ணுற சுவிட்ச் கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ப்ளூடூத் வருது, யூஎஸ்பி போர்ட் வருது, வேறு என்னென்ன வருது, ஃபியூவல் இண்டிகேட்டர் வருது, டைம் கொடுத்துருக்காங்க, கிலோமீட்டர்ஸ், பல்சர், இது என்னது இது, பல்சர் 538, இது என்னென்னு எனக்கு தெரியல. இது எதாவது சொல்லுங்கள், எனக்கு தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் எனக்கு சொல்லுங்கள், இது என்னென்னு தெரியல. நேவிகேஷன் கொடுத்துருக்காங்க, தென் கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, ரைட்டாக இதில் இருக்க எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு எல்இடி டிஸ்பிளே, எல்இடி இண்டிகேட்டர்ஸ் வந்து எல்லாமே சீரியஸ்லி ப்ரீமியமாக இருக்குது வண்டி. ஆர்எஸ் சீரியஸாக ப்ரீமியமாக இருக்குது. எனக்கு இந்த வண்டியில் நான் உட்காடுறேன், எனக்கு வந்து ரொம்ப ஹைட்டாக எனக்கு தெரியல, கரெக்டாக இருக்குது. என்னால் 2 காலையும் கீழே வைக்க முடியுது. நான் ஒரு 5.8 இருப்பேன். சீரியஸ்லி நைஸ். நம்ம மோடு மாற்றி ரோடு மோட்டுக்கு மாற்றுவோம். வேறு என்ன இருக்குது, ட்ரிப்பி ஓடோ செட்டிங்ஸ் இருக்குது. ஓகே, இது வந்து அந்த ட்ரிப்பி மாற்றுறதுக்கு மட்டும்தான் இருக்குது. மோடு மாற்றுறதுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, இதில் தான் நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும், ரோடு ரெயின்ட்டு. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஹை பீம், லோ பீம் கொடுத்துருக்காங்க, இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, சொன்னல. ஹார்னு ஓகே தான். வண்டி ஃபுல்லுமே ஃபைபர் பாடி தான் கைஸ், எங்கேயுமே உங்களுக்கு மெட்டல் ஃபீல் ஆகலை. ஃபுட் பேக்ஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்க. சைலன்சருக்குமே ஷார்ட்டாக இருக்கிறது நல்லாயிருக்கு. 4.5 PS பவர் கொடுத்துருக்காங்க 9000 RPMல. சரி, வண்டியை ஓட்டி பார்ப்போம்மா எப்படி இருக்குன்ட்டு. ஓகே, சரி, நம்ம இந்த வண்டியை ரைட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. சைட் ஸ்டாண்டில் எடுத்தாச்சு. நியூட்ரலில் போட்டு வண்டியை ஸ்டார்ட் பண்ணுவோம். அண்ணே, அர்ஷத் கான் சொல்கிற மாதிரி அண்ணே அப்படின்ற மாதிரி இருக்குது. சவுண்டு கொல்லுதே அப்படியே, அது சத்தம், பல்சர் வண்டியோட அந்த சத்தம் எல்லாமே கர்ஜிக்கும். அது எனக்கு எதுக்கு இது ஏன் இப்படி தூக்கிக்கிட்டு நிற்குதுன்னு தெரியல. இது பரவாயில்ல, வண்டி சான்ஸே இல்லை. நைஸ். போகலாமா? சொன்ன மாதிரி ஒரு டியூக் 200 RS 200 இதான் ஃபஸ்ட் டைம் ஓட்டுறேன். ரேஸ் இன்ஜின் சவுண்டு வருது. இதோட சவுண்டு ரேஸ் இன்ஜின் சவுண்டு வந்தது கைஸ். சான்ஸே இல்லை, ரேஸ் இன்ஜின் சவுண்டு வந்தது. உங்களுக்கு கேட்குதா? இந்த சத்தத்தை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன் ஆக்சுவலாக. இந்த மாதிரி சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்கிங் சூப்பராக இருக்குது. வண்டியோட ஆக்சிலேட்டரு செம்ம பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது உங்களுக்கு கொடுக்கறதுக்கு. டார்க்கு 18. இது வந்து சின்ன வண்டின்றதுனால நம்மளால் டக்குன்னு ஏறுறதுக்கு கொஞ்சம் யோசனையாக இருக்குது. ஏன்னா இதில் பாடி ஃப்ரேம் பெருசு இல்லை, நம்மளுக்கு தெரியாது இது எங்கே கரெக்டாக உள்ளே போகாதான்னு கொஞ்சம் யோசிச்சு ஏற வேண்டியதாக இருக்குது. 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கைஸ், உங்களுக்கு தெரியல. RS 6 ஸ்பீட் கியர் பாக்ஸு. RS NS எல்லாமே ஒரே பீஸ்ட் தான். அது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி. கிங் ஆஃப் 200cc. சத்தம்
கொல்லுது கொல்லுது. டே 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 இருங்கடா 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 இருங்கடா. ஐயோ ஏறிடலாம் பார்த்தா முடியாது போல இருக்குது. ஏற விட மாட்டாங்க போல. சான்ஸ் இல்லை. கொஞ்சம் முன்னாடி ஏறிக்கலாம். பாஸ் கொஞ்சம் நில்லுங்களேன், நான் போயிடுறேன். ஏய் இது பெரிய வண்டினால டக்குன்னு அப்படி படுக்க போட்டுலாம் எடுக்க முடியாது. புரியுதுங்களா? இதுவும் போவான்டாங்க, வழி விட மாட்டாங்க போல. 27 செகண்ட் இருக்கு. வெயிட் பண்ணி ஏறுவோம். இன்னும் வெயில். காலையில் பனி பெய்யுது, இப்போ வெயில் அடிக்குது. ஆஹா சீரியஸ்லி டிஸ்பிளே கூட எனக்கு நல்லாவே விசிபிளாக எனக்கு தெரியுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். போட்டுவிட்டாங்க. ஓ போகலாமா? டேர்னிங் ரேடியஸ் நல்லா தான் இருக்கு. ஆஹா இவ்வளோ டார்க்கு நான் பார்த்ததில்லை. எந்த ஒரு வைப்ரேஷன் எனக்கு தெரியல. அது பாட்டு இழுத்துட்டு போகுது என்ன. சான்ஸே இல்லை கைஸ். என்னால் இந்த வண்டியோட ஸ்பீடை உணர முடியுது. அது என்னை இழுத்துட்டு போகுது. டே இதை வரேன்டா, இன்னும் இழுத்துட்டு போகிறேன்டான்னு சொல்கிற மாதிரி இருக்கு. வரல எகுருது வண்டி. நான் எகுறேன் பாரு இப்போ எப்படின்னு. பட்டர் ஸ்மூத்தாக இருக்குது. இது டார்க்கு ஷேட். இது அரக்கங்க இது. இதுதான் ஃபீல், இதுதான் வண்டி. அந்த ஒரு இது இருந்ததுன்னா நம்மளுக்கு அந்த வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கே அந்த ஒரு யோசனை இருக்குது. அது டார்க்கு நம்மளை எப்படி தள்ளுது பார்த்தீங்களா வெளியே. இப்போ போடா அப்படின்ட்டு. பிரேக்கிங்லாம் சான்ஸே இல்லை. நான் கொஞ்சம் நேரத்தில் மெய் மறந்து ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பேசணும்னு நினச்சேன், அதெல்லாம் மறந்துட்டேன். கட்டடிக்கலாம் சான்ஸே இல்லை கைஸ். இது ஒரு அரக்கம் கைஸ். இவன் இப்போதான் புரியுது. எனக்குள்ளே இருந்த அந்த பீஸ்ட்டை கொஞ்சம் நேரத்துக்கு வெளியேட்டி பார்க்க கஷ்டம். ஆமாம் ஆக்சுவலி கொஞ்சம் சேஃபாக தான் ஓட்டினேன் இந்த வண்டியை. உண்மையாகவே பார்க்க தான் சாதாரணமாக இருக்குது. இது ஒரு மினி அரக்கன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் சொல்லணும்லாம் இல்லை. இது ஒரு உள்ள ஒரு அரக்கனை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான்றது எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. சீரியஸ்லியாக அது அப்படியே இழுத்து அடிக்குது நம்மளோட ஸ்பீடை. நான் தள்ளுற மாதிரி போகணும் அப்படின்ற மாதிரி. இதை ஓட்டணும்னா நல்லா ஓட்ட தான் உங்களுக்கு தெரியும் இது எப்படி கண்ட்ரோல் பண்ணணுன்ட்டு. ஓகேங்களா? இந்த RS 2025 RS 200 இதோட ஆன்ரோட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 2,26,000 ஜெய் பஜாஜ் ஷோரூமில். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் யாராவது உங்களுக்கு பல்சர் வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறாரு, இல்லாட்டி ஒரு 200cc வண்டி எடுக்கணும்னு நினைக்கிறாருன்னா அவருக்கு இந்த வண்டியை சஜஸ்ட் பண்ணுங்கள். அவரை கொஞ்சம் ஸ்லோவாக ஓட்ட சொல்லுங்கள். ஓட்ட தான் செட் ஆகணும் வண்டி. சீரியஸ்லி ஆனால் இந்த வண்டி ரொம்ப சூப்பர் தெரியுமா. நீங்கள் எங்கேயோ வெளில எடுத்துகிட்டு போகணும், கொஞ்சம் குவிக்காக போகணுன்னா டக்குன்னு எடுத்துகிட்டு போகலாம். 6 ஸ்பீட் கியர் பாக்ஸில் உங்களுக்கு வெயிட்டு கம்மியாக இருக்குது.
உங்களுக்கு டியூவல் சேனல் ஏபிஎஸ் மோட்ஸ் நிறையா இருக்குது. சேஃப்டி விஷயத்தை அது இன்னும் சூப்பர். நீங்கள் மோடு மாற்றிக்கலாம், சான்ஸே இல்லை. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா நீங்கள் மோட்டோ உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய வீடியோஸ் வரும், நீங்கள் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.